முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த கேம் முடிஞ்சே போச்சு. இன்னும் சரியா 240 மணி நேரத்துல உங்களோட கேம் முடிஞ்சு புதுசா ஒரு கேம் தொடங்க போற அந்த இம்பார்ட்டன்டான லாஸ்ட் 240 ஹவர்ஸ்க்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா இன்னும் 240 மணி நேரம் தான் இருக்கு. சரியா சொல்ல போனா ஒரு 10 நாள் தான் இருக்கு. 10 நாள், 10 நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கும் பொழுது சரியா கவுண்ட் பண்ணும்போது 240 மணி நேரங்கள். சரி, இந்த 240 மணி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? சயின்ஸ் குரூப்பா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், என்ன பண்ண போறோம்? சயின்ஸ் குரூப்போட சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? சயின்ஸ் குரூப்ல என்னென்ன வரும்? பிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், மேத்ஸ் வரும், பயாலஜி வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். பயாலஜிலேயே மைக்ரோ பயாலஜியும் இருக்கு. உங்களுக்கு தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், ஜெர்மன் கூட வரும். அதே ஆர்ட்ஸ் குரூப்கான சப்ஜெக்ட் பார்க்கும்போது அதே தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், பிரெஞ்சு வரும், ஜெர்மன் வரும், காமர்ஸ் வரும், எக்கனாமிக்ஸ் வரும், அக்கௌண்டன்சி வரும், பிசினஸ் மேத்ஸ் வரும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும், ஹிஸ்டரி வரும், ஜியோகிராஃபி வரும். ஓகே, இன்னும் நிறைய குரூப் இருக்கதான் செய்யுது. பட் நம்ம செலக்டிவா இந்த குரூப்ஸ்க்காக தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சரியா அந்த 240 மணி நேரத்துல என்னெல்லாம் பண்ணா 600 அவுட் ஆஃப் 580 அப்படின்றத நம்ம எப்படி ரீச் பண்ண போறோம் தான் டீட்டெயில்டா பேச போறோம். ஒரு லென்த்தான வீடியோ ஸ்கிப் பண்ணா நிறைய விஷயங்கள் இழக்க போறீங்க. ஒரு 10 ட்ரிக்ஸ் சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லிடலாம். 10 ட்ரிக்ஸ நீங்க யூஸ் பண்ணா இது வரைக்கும் நம்ம போடாத ஒரு வைரலான வீடியோவா இந்த வீடியோ மாறும். ஏன் தெரியுமா? லாஸ்ட் 240 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு பேர் வேணாலும் ஸ்டடி பிளான் கொடுக்கலாம். பட் நம்ம அக்யூரேட்டா கொடுக்க போறோம். பட் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு இயல்பாகவே வேலை செய்யப்போற ஸ்டடி பிளானா இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள், மொத்தம் 10 நாள் இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி இன்னாரும் பேப்பர் 1 முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. சந்தோஷத்துல இருப்பீங்களா, மகிழ்ச்சியில இருப்பீங்களா, வருத்தத்துல இருப்பீங்களான்றது 2வது நிமிஷமான விஷயம். பட் ஆனா ஒரு பேப்பர் என்ன பண்ணிருப்போம்? கம்ப்ளீட் பண்ணிருப்போம். உங்களுடைய 12th லைஃப்ல உங்களுடைய லாங்குவேஜ் என்ன ஆயிருக்கும்? இன்னாரும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகே, இந்த லாஸ்ட் 240 ஹவர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுதான் சுவாரஸ்யமான விஷயங்கள். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க பசங்களுக்கு, நீங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்ற பல விஷயங்கள் பத்தி தான் பேசுறோம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ ஒரு லென்த்தான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தயவு செய்து பார்த்தா உனக்கான அந்த 10 ட்ரிக்ஸை வச்சு எப்படி லாஸ்ட்ல 600 அவுட் ஆஃப் 580 அந்த பிளஸ் மார்க்ஸ் ஒன்னால கேதர் பண்ண முடியுன்றத நம்ம ஈஸியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்னது? வீடியோக்கு என்ன பண்ணுங்க? லைக், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் நம்ம அடிக்கடி நம்ம டெய்லியும் நம்ம லைவ் வரும். அந்த லைவ்க்கான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே கொடுத்துருக்கோம், QR கோடாவுமே கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? அதுலயும் அதுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்ப 12th லாஸ்ட் 240 ஹவர்ஸ் நம்ம மொத்தம் 5 வகையா பிரிக்க போறோம். ஓகேவா? நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் 1ல முதன்மையான ட்ரிக்ஸ் இதுதான். ஓகேவா? ட்ரிக்ஸ் 1 என்னதுன்னா நம்ம இந்த 240 ஹவர்ஸ் 5 வகையா பிரிக்க போறோம். சரியா? 5 வகையில மொத்தம் பாத்தீங்கன்னா 10 நாட்கள் இருக்கு. சரியா? இந்த 10 நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இந்த 10 நாள்ல லாஸ்ட் 4 டேஸ் உங்களுடைய லாங்குவேஜ்க்காக என்ன பண்ணி வச்சுக்கோ, ஒதுக்கி வச்சுக்கோ. நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். லாஸ்ட் 4 டேஸ் லாங்குவேஜுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்கலாம். லாங்குவேஜ்ன்றத சாதாரண எடுத்துக்கொள்ளாதீங்க. பல பசங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் உங்களுடைய ஆஃபலி எக்ஸாமுக்காக தான் தமிழா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும் படிச்சிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் வந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் சாதாரணமா படிச்சுட்டு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கேதர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செலக்டிவா இந்த தமிழா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், செகண்ட் பேப்பரா இருக்கக்கூடிய இங்கிலீஷா இருக்கட்டும், இந்த 2 சப்ஜெக்ட்லயுமே நம்ம எவ்வளவு மார்க் எடுக்க போறோம்ன்றதான் உன்னுடைய அந்த 580 பிளஸ்ன்ற கனவை நிறைவாக்க போற விஷயம். அது நிறைவாக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான அந்த 10 ட்ரிக்ஸ்ல ட்ரிக்ஸ் 1 என்ன தெரியுமா? இந்த விஷயங்களை 5ஆவது பேர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்? லாங்குவேஜுக்கு லாஸ்ட் 4 டேஸ் ஒதுங்க போறோம். கடைசி 4 நாட்கள் ஒதுங்க போறோம். மொத்தம் இருக்கிற 10 நாட்கள்ல லாங்குவேஜுக்கு 4 டேஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது? 6 நாள். இந்த 6 நாட்களை நம்ம 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேத்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபார் ஹிஸ்டரி, anything subjects.
ஃபார் மேஜர் சப்ஜெக்ட்ஸ், ஃபார் யுவர் கோர் சப்ஜெக்ட்ஸ். இந்த கோர் சப்ஜெக்ட 6 நாள்ல நம்ம எப்படி அலாட் பண்ண போறோம் தான் முக்கியமான விஷயங்கள். சரி, இந்த 6 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த 6 நாள்ல 4 கோர் சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் படிக்க போறோம்? எப்படிதான் இருந்தாலும் லாஸ்ட் டேஸ்க்கு வந்தாச்சு. இப்ப இந்த 6 நாள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எனி சப்ஜெக்டா, ஓகேவா, ஆர்ட்ஸ் குரூப்போட சப்ஜெக்ட், நம்ம இந்த 6 நாள்ல ஒரு நாள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாள்ல ஃபுல் புக்க முடிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம ஏன் எடுத்தோம் கவுத்தோம் ஒரு வேலையை செய்யாம இருக்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லிட்டு ரெண்டுலயே விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற நாட்களை வீணாகாம இருக்கதா நான் ஒரு சூப்பரான பிளானோட உங்களுக்கு வந்திருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் ஒண்ணுல இந்த பிளான நீங்க சக்சஸா பண்ணீங்கன்னா உங்களுடைய 580+ கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு டவுட் ஆகலாம், இதை ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு. எங்க இன்ஸ்டியூட்ல லாஸ்ட் 5 டேஸாவே நாங்க இந்த பிளான தான் ஃபாலோ பண்றோம். நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஹையஸ்ட் மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய செக்ஷன் என்னது? ஃபார் 5 மார்க் செக்ஷன். இந்த 5 மார்க் செக்ஷனை நம்ம முழுமையா கவர் பண்ணிட்டா ஈஸியா நம்மளால எக்ஸாம்ஸ் நடுவில் இருக்க கேப்ல 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்ப நம்மளால நீங்க சொன்ன மாதிரி 580 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி 1 மார்க்ஸே சேர்த்து நம்ம இப்பயே படிச்சுட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? பப்ளிக் டைம் அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா நம்ம சொன்ன 580 மார்க்ஸும் எடுத்துட முடியும். சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேக்ஸ், ஜெனரல் மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மார்க் மட்டுமே 35 மார்க் வரும். கிட்டத்தட்ட நீங்க 7 கொஸ்டின் எழுதலாம். 1 மார்க் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 மார்க்குக்கு வரும். அப்ப 35 மார்க் 5 மார்க், 1 மார்க் 20 மார்க்னு பாத்தீங்கன்னா 55 மார்க். நீங்க எழுதக்கூடிய 90 மார்க் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மேல, அதாவது 60% ஆஃப் மார்க் இந்த செக்ஷன் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். அப்ப இந்த செக்ஷன் ரொம்ப அதீத கவனம் தானே. கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், ஓகேவா, கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், அங்க நம்ம 5 மார்க் எழுத வேண்டியது. அப்ப அங்க 25 மார்க் ஃபார் 5 மார்க்ஸ், 1 மார்க் 15 மார்க். அப்ப கிட்டத்தட்ட 40 மார்க் இந்த செக்ஷன்ல இருந்து வருது. 70 மார்க்ஸ்ல 40 மார்க் கவர் ஆகுது, 65% கவர் ஆகுது. ஓகேவா, அப்ப இந்த 65% to 60%, 60 to 65% எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க பாருங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் டவுட் வந்துடும். பட் 5 மார்க்கா கூட நீங்க 1 மார்க் கூட படிச்சுக்கலாம். ஒரு நாள்ல இவ்வளவு லெசன்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு மேக்ஸ் எடுத்துக்கிட்ட 12 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 12 சாப்டர்ஸ்ல புக் பேக் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு லெசனுக்கு 15 இருந்து 20, 25 1 மார்க் படிச்சா கூட ஒரு 250 to 260 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்ச் வரும் இல்லைங்களா. புக் பேக்க படிச்சிடலாம். ஆனா புக் பேக்ல இருந்து நமக்கு எத்தனை 1 மார்க் வரப்போகுது? ஒரு 15 14 தான் வரப்போகுது. அப்ப மீதி இருக்கு அந்த 4 1 மார்க்குக்கு என்ன பண்றது? இந்த டவுட் எல்லாருக்கும் இயல்பா வந்திருக்கும். சரி, அந்த மீதி இருக்க 4 1 மார்க்குக்கு நீங்க ஏதாவது புக் இன்னர் 1 மார்க்ஸோட PDF கொடுத்தாங்க, அதை நாங்க என்ன பண்ணிக்கலாம், அதையும் படிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் அப்ப இந்த 6 நாள்ல நம்மளால முடிஞ்சது என்னது? 1 மார்க் மட்டும் தான் நம்மளால படிக்க முடியும். அப்ப நம்மளால எது படிக்க முடியாது? 5 மார்க் படிக்க முடியாது அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வரும். ஓகே, நீங்க புக்ல இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இப்ப மேக்ஸ் எடுத்துக்கோங்களேன். மேக்ஸ் எடுத்துக்கிட்டா சேம் 12 சாப்டர் இருக்கு. ஆர்ட்ஸ் குரூப்ல ஒரு எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா 12 லெசன் இருக்கு. காமர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 லெசன் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எவ்வளவு போர்ஷன்ஸ் இருக்கு. இதுல புக் பேக்ல இருக்க 5 மார்க் ஆகட்டும், புக் இன்னர்ல இருக்க 5 மார்க் ஆகட்டும், எப்படி அந்த ஒரு நாள்ல முடிக்க முடியும்? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான டவுட் தானே. அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கோட தான் நான் குரூப்போட சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் வந்து மொத்தம் 11 லெசன் இருக்கு. கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 15 லெசன் இருக்கு. ஓகேவா, அதே மேக்ஸ் பாத்தீங்கன்னா 12 லெசன் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அதே ஆர்ட்ஸ்ல பாக்கும்போது எக்கனாமிக்ஸ் 12 லெசன், காமர்ஸ் பாத்தீங்கன்னா 28 லெசன் இருக்கு. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 8 லெசன் 18 லெசன் இருக்கு. பிசினஸ் மேக்ஸ் இருந்தா 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட் இருக்கு, சாப்டர் வைஸ். ஆமா, சாப்டர் வைஸ். அப்ப இந்த வெயிட்டேஜ் ஆஃப் லெசன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கரெக்டா இந்த ஒரு நாள் அக்யூரேட்டா முடிக்க முடியும்? ஃபார் 1 மார்க் ஆர் 5 மார்க் இருக்கட்டும், புக் பேக் படிக்கணும். அந்த ஒரு நாட்கள் பத்தாத விஷயம் கண்டிப்பா. அப்ப எப்படி சும்மா ஏதோ டைம் பாஸ்க்காக இந்த 240 hours ஸ்டடி பிளான் யூஸ் ஆக போதா, இல்ல அக்யூரேட்டா என்ன பிளான் கொடுக்க போறோம் இவங்களுக்கு? வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போதே 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் இயர்ல கொடுத்த மாதிரி இந்த கோல்டன் 5 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா 5 மார்க்கும் படிக்க வேண்டிய தேவை படிக்க வேண்டாம். நம்ம இப்ப இந்த நீங்க கொடுத்துருக்க அந்த 6 நாள்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறது அந்த கோல்டன் 5 மார்க்ஸும், அது போக சூஸ் 20 மார்க்கான சூஸா இருக்கட்டும், இல்ல சயின்ஸ் குரூப் 15 மார்க்கான சூஸா இருக்கட்டும், அதை தான் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். பயாலஜி 16 மார்க் வரும், பாட்னில 8 மார்க் வரும், ஜுவாலஜில 8 மார்க் வரும். சரி, இதுதான் மேட்டர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா 5 மார்க்கையும் படிச்சாதான் இங்க டைம் பத்தாது. சரியா, நீங்க
இப்போ பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல இருக்கட்டும், நீங்க எழுத வேண்டிய அந்த 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 5 மார்க் நீங்க எழுதும் எக்ஸாம் பேப்பர்ல அப்படின்னா அந்த 5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கோல்டன் பேப்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப அதை படிச்சா மட்டுமே நம்மளால சாலிடா என்ன பண்ண முடியும், 5 அட்டன் பண்ணிடலாம். அப்படியே நீங்க டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க, அந்த 5 மட்டும் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதேதான் காமர்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜெனரல் மேக்ஸா இருக்கட்டும், பி மேக்ஸா இருக்கட்டும். ஓகேவா? இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம். அதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது, உங்களால 5 மார்க்ஸ் அட்டன். சரி, ஓகே. இப்ப 6 நாட்கள் இருக்குன்னு சொல்ல, இந்த 6 நாட்களை நான் எப்படி உங்களுக்கு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்களேன். இந்த 6 நாட்களை நீங்க 1.5 நாட்களா பிரிச்சுக்கோங்க. 1.5 days பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்ப சயின்ஸுக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா மேத்ஸ். செகண்ட் சப்ஜெக்ட் பிசிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ், செகண்ட் வந்து பிசிக்ஸ், தேர்ட் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபோர்த் ஒன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி ஆர் மைக்ரோ பயாலஜி, எனி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் 1.5 days நீங்க பார்க்கும்போது 36 hours இருக்கு. இந்த 36 ஹவர்ஸ்ல நீங்க 12 hours நீங்க தூங்குறது, சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அந்த 36 மணி நேரத்துல நீங்க வேஸ்ட் பண்ணாலும், திருப்பியும் சொல்றேன், 12 hours நீங்க தூங்குறது, சாப்பிடுறது, ஓகேவா, அனதர் ஒர்க் எல்லாத்துக்கும் சேர்த்து வேஸ்ட் பண்ணாலும் மீதி 24 hours எப்படி இருக்கும் உங்களுக்கு, சொல்லையா இருக்கும். அந்த 24 ஹவர்ஸ்ல நீங்க நம்ம கொடுத்திருக்க அந்த கோல்டன் 5 மார்க்ஸா இருக்கட்டும், புக் பேக் 1 மார்க் ஆகட்டும், நம்ம கொடுக்க போற அந்த புக் இன்னர் கொஸ்டின்கான 1 மார்க்ஸா இருக்கட்டும், இதை மட்டும் சரியா படிச்சிட முடியுமா? இது சாத்தியமா? இது கண்டிப்பா அது வந்து சரியா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய 5 மார்க்ஸ் இருக்கும். நம்ம அப்படி கொடுத்துக்க மாட்டோம். செலக்டிவா நீங்க அந்த ஆஃப் இயர்லிக்கான நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும். கான்ஸ்டன்டா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இது வருது. இப்ப நீங்க கான்ஸ்டன்டானா நம்ம முழு கவனத்தோட படிக்கணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரிக்ஸ் 2க்குள்ள போயிட்டீங்க. ஓகேவா? இந்த ட்ரிக்ஸ் 2க்குள்ள அவர் ஆட்டோமேட்டிக்கா போனதுனால ட்ரிக்ஸ் 2 என்ன தெரியுமா, நீங்க இப்போ இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்ல கூட பாக்காதீங்கன்ற நான், நம்மளோட இன்ஸ்டா பேஜ் கூட பாக்காதீங்கன்ற நான். ஓகேவா? பாக்கலாம் சார். அப்ப எப்படி சார் அப்ப அப்டேட் தெரியும் உங்களுக்கு? அப்டேட்டுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க அப்படி ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் யூடியூப்க்கு வந்து சேனல் வீடியோ பாத்துக்கோங்க. தேவையில்லாம என்ன பண்ணாதீங்க, போனை யூஸ் பண்ணாதீங்க. உங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய பர்சன் யாரு, போன் தான், மொபைல் போன் தான். ஓகேவா? இன்னமும் பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத சோசியல் மீடியால அன்வான்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஓகேவா, கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படின்னு இன்னும் தொடர்ந்து நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அதனாலதான் ட்ரிக்ஸ் 2க்குள்ள அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்றேன், நீங்க இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க வேண்டியது போனை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ், போனை எடுக்காதுன்ற. அதாவது நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், நீ நம்ம வீடியோ கூட பாக்காத, இதுக்கு முன்னாடி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வச்சு என்ன பண்ணு, உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம வீடியோ பாக்குறது நீ சோசியல் மீடியாக்கு வந்தாலும் என்ன, இம்பார்ட்டன்ட் பாக்குறேன், இம்பார்ட்டன்ட் தேடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஸ்வைப் பண்ணுவேன், அங்க வேற ஏதாவது வரும், அதே உட்காந்து பார்த்து என்ன பண்ணிட்டு இருப்பேன், உன்னுடைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த செகண்ட் ட்ரிக்ஸான போனை என்ன பண்ணி டோட்டலா அவாய்ட் பண்ணி. ஓகேவா? இந்த தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இந்த 6 days 1.5 days மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா பிரிச்சு 36 ஹவர்ஸ்ல 12 hours நீங்க ஸ்லீப்பிங் அண்ட் ஈட்டிங் எல்லாமே சேர்ந்து, குளிக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு 12 hours வேஸ்டா போனாலும் 24 hours 4 சப்ஜெக்ட் நீங்க பயன்படுத்தும் போது நாங்க கொடுத்திருக்க அந்த இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த 1 மார்க் படிச்சாலே நீங்க கண்டிப்பா படிச்சிட முடியும் எல்லாராலையுமே, எந்த விதமான இது. ஆனா இதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள், ட்ரிக் 2 அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமான பெரிய பஞ்சாயத்தே இங்கதான் இருக்குப்பா. இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களை அவாய்ட் பண்ணி ஆக வேண்டும் இந்த நாட்கள்ல. ஓகேவா? நண்பர்களை டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க, நாங்க யாரும் சொல்ல வரல. இந்த எக்ஸாம் டேஸ்ல என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்றோம். அவனும் படிக்கட்டும், நீங்களும் படிக்கணும். ஓகேவா? எக்ஸாம் ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எப்பயும் உள்ள ஜாலியா நீங்க என்ன பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணலாம். பட் இந்த டைம்ல தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவனோட டைம் வேஸ்ட் பண்ற அந்த முக்கியமான விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அவாய்ட் பண்ண வேண்டிய 2வது விஷயம் சொல்லியாச்சு. அவாய்ட் பண்ண வேண்டிய அந்த 3வது விஷயத்துக்கான 4வது ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா, முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உன்னுடைய அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஃபுட்ஸ் மெயினா சொல்ல போனா அந்த பானிபூரி சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறேன், அதெல்லாம் இந்த எக்ஸாம் டைம்ல அவாய்ட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் வரப்போது எல்லாமே சம்மர் சீசன், பாடி வந்து ஓவரா ஹீட் ஆகும். அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோ, உடம்ப
வச்சுக்கோ. ஓகேவா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எங்களுடைய இன்ஸ்டியூட்ல இப்ப லாஸ்டா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 days நைட் ஸ்டடிஸ் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அதுல நிறைய பசங்க பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல இருந்து ஃபுட் என்ன பண்றாங்க, கடையில வாங்கி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒரு தம்பி இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நைட் ஸ்டடிக்கு வந்தாரு. ஓகேவா? அவர் வந்து தொடர்ந்து 3 நாளும் நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். அவரு கடையில ஹோட்டல்ல வாங்கியே சாப்பிட்டுட்டே இருந்தாரு. தொடர்ந்து ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு நேற்று திடீர்னு பார்த்தா அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுருச்சு, உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷன். அவரால் முழுமையா என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. சேம் அதே ஸ்டூடெண்ட் தான் லாஸ்ட் இயர் 11th இங்க படிக்கும் பொழுது 11th சேம் இதே மாதிரி ப்ராப்ளத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஃபீவரைஸா வந்து ஓகேவா, டைஃபாய்டு மாதிரி ஃபீவர் வந்து ஓகேவா, வைரல் ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் 10th வந்து டாப்பர் 11th ஆனா மார்க் என்னாச்சு அவருக்கு, அதுல டவுன் ஆயிடுச்சு. 12th அதே மாதிரி ஆக போகுதுன்றதால தான் கொஞ்சம் முன்னாடியே சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நீங்க. அதாவது நல்லா படிச்சா மட்டும் போதாது, இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சா மட்டும் போதாது, ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணா மட்டும் போதாது, போன் அவாய்ட் பண்ணா மட்டும் போதாது, உன் உடம்பு இனி இந்த இடத்துல என்ன பண்ணும், கவனமா பாத்துக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய அந்த 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், அவுட் சைட் ஃபுட் எல்லாமே என்ன பண்ணிடும், டோட்டலா அவாய்ட் பண்ணிடும். உன் உடம்புக்கு என்ன செட் ஆகுன்றது கண்டிப்பா உன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்து வர உன்னுடைய அப்பா அம்மாக்கு உனக்கு எந்த ஃபுட் தேவை அப்படின்ட்டு உன் உடம்பு எதை அக்ரி பண்ணுன்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த காலகட்டத்துல அப்பா அம்மா என்ன ஃபுட்டை சொல்றாங்களோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமான ஃபுட் என்ன பண்ணிக்காங்க எடுத்துக்காதீங்க, ரொம்ப கலோரிஸ் இருக்க ஃபுட்ஸ் என்ன பண்ணிக்காங்க எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அவாய்ட் பண்ண வேண்டிய 3வது விஷயத்த சொல்லியாச்சு. அவாய்ட் பண்ண வேண்டிய 4வது விஷயம், அந்த 5th ட்ரிக் என்ன தெரியுமா, முக்கியமான விஷயங்க. இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன், ரிலேஷன் வீட்டுக்கு போறேன், ஓகேவா, அங்க போறேன், கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன், இங்க போறேன், அங்க வரேன்ற முக்கியமான விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், நம்ம எக்ஸாமுக்காக ப்ரேயர் பண்ண போவோம், அது கண்டிப்பா நீங்க போங்க. ஓகேவா? நம்ம என்னதான் படிச்சாலும் கடைசி இறைவன் கிட்ட போனாதான் வேலையாகும். அதனால கடைசி என்ன பண்ணுங்க, எல்லாரும் கடவுளை நம்புங்க. ஓகேவா? என்ன சொல்றது, கடவுளை நம்பி கடவுள்கிட்ட என்ன பண்ணுங்க, நீங்க நல்லபடியா ப்ரேயர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போங்க. அதுல மாற்று கருத்து. ஆனா தேவையில்லாம ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போறேன், மேரேஜுக்கு போறேன், இங்க போறேன், ரிசப்ஷனுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர் சுத்துற விஷயங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். அவாய்ட் பண்ண வேண்டிய 4வது விஷயத்த சொல்லியாச்சு. ஓகேவா? இப்ப 4 அவாய்ட்ஸ் பத்தி சொல்லியாச்சுல, இப்ப எதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்ல போறோம். ஓகேவா? 4 அவாய்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா 580+ ஸ்கோரரா மாறிடலாம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன், எப்படி படிக்கணும், டேஸ் முதல்ல பிரிக்கிறத பத்தி சொன்னாரு சார். பிரிக்கிறத பத்தி சொல்லியாச்சு. 36 hours எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும், 12 hours பேஸ் பண்ணாலும் மீதி 24 hours எப்படி படிக்கணும், நாம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வச்சு எப்படி படிக்கணும், 5 மார்க் ஆகட்டும் 1 மார்க் ஆகட்டும் அது எப்படி படிக்கணும் டீடைலா சொல்லியாச்சு. அப்புறம் அவாய்டிங் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் 4 விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்ப நீங்க என்ன 4 விஷயங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசப்படும். ஓகேவா? நீங்க இந்த காலகட்டத்துல முக்கியமா பண்ண வேண்டியது மன அமைதியை எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? நீங்க இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரொம்ப பயப்படக்கூடாது. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம் முக்கியமானது. இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன், அவாய்ட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பாய்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்ஸ் சொன்னோட எல்லாரும் பாக்குறாங்க என்னன்னு தெரியல. ஓகேவா? அவாய்ட் பண்ண வேண்டிய பாய்ஸோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா, பைக் ஓட்டுறன்ற பேர் வழியில போய் பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிறன்ற பேர் வழியில போய் தயவு செய்து கையையும் காலையும் உடைச்சுக்காக ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய. லாஸ்ட் 10 நாளுக்கு வந்துட்டா தான் ஓகேவா, லாஸ்ட் 10 days வந்தீங்க, இதுக்கப்புறமாச்சும் சொல்றதை கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த டைத்துல தான் நமக்கு என்ன நடக்கும், இந்த தேவையில்லாத அசம்பாவிதங்கள் தான் நடக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகேவா? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைப்ப சிந்தி போராடி என்ன பண்ணிருக்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, அந்த படிப்பினுடைய பிரதிபலன், அந்த அறுவடை காலத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் தான் என்னது, உன்னுடைய எக்ஸாமினேஷன். அந்த காலகட்டத்துல நீங்களோட பயணங்கள் டிராவல்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்குதான் முதலே சொல்லியாச்சு, எங்கேயுமே போவாதீங்கன்னு சொல்லியாச்சு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பைக் ஓட்டுற பேர் வழியில அப்படியே டர்ரு குருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஈரோஷன்லாம் காட்டுவோம். தயவு செய்து அந்த ஈரோஷத்துல என்ன பண்ணுங்க, ஃபுட்பால் பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிற இந்த மாதிரியான பேர் வழிகள் எல்லாம் இருப்பீங்க. தயவு செய்து சொல்றேன், இதையும் என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. என்ன அவாய்டா சொல்லிட்டே இருக்கீங்களே, என்னதான் நாங்க இப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஆமா, அதான் முக்கியமா சொல்லிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ஓகேவா? கடவுளை நல்லபடியா தேடுங்க. ஓகேவா? என்னதான் நம்ம படிச்சாலும் கடைசி நம்ம கை கொடுக்க போறது இறைவனோட அருள். ஓகேவா? அதனால இறையரோட தேடுங்க. ஓகேவா? நல்லபடியா டெய்லியுமே என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு எந்த கடவுளும் எல்லாமே கடவுள் தான். ஓகேவா? ஒரே கடவுள் தான், எல்லாத்துக்குமே ஒரே கடவுள் தான். ஓகேவா? என்ன மனத்துல நம்ம வழிபடுமோ அது நல்லபடியா என்ன பண்ணுங்க, எல்லாரும் வழிபட்டு நல்லபடியா என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, நல்லா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? அப்புறம் மன அமைதி. இந்த டைத்துல தேவையில்லாத
டென்ஷன்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்ட நிகழ்வுகள், ஓகேவா, உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்க, அப்படியே டஸ்ட்பின்ல என்ன பண்ணுங்க போட்டுட்டு, இப்போ உங்களுடைய நோக்கம் என்னது, உன் லைஃபுக்கான அந்த மார்க்குக்காக படிக்கிறது. அதனால படி. இவ்வளவு நாள் நம்ம படிக்கலையே, ஐயோ இனிமேல் என்ன ஆயும். ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 100ல இருந்து 150 கால்ஸ் வருது. ஓகேவா? அவ்வளவு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது. அப்புறம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளவு கமெண்ட் வருது. சார் எனக்கு பயமா இருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு, 15 நாள் தான் இருக்கு, நான் எப்படி சார் ஸ்கோர் பண்ண போறேன், எனக்கு பயமா இருக்கு, ஸ்கோரிங் டவுன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுற. இந்த பயத்தை தான் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், தூக்கி போடணும். ஓகேவா? பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஓகேவா? ஏன் பயப்படணும்? நீங்க எல்லாமே 10th என்ன பண்ணிருக்கீங்க, பாஸ் ஆயிருக்கீங்க. 11th பாஸ் ஆயிருப்பாங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி அனுபவம் உள்ள பிள்ளைங்க நீங்க. அதே மாதிரி 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதி அனுபவம் உள்ள பிள்ளைங்க. 2 பப்ளிக் எக்ஸாம பார்த்த உங்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம் தான் 12th பப்ளிக் எக்ஸாம். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நாங்க உங்களோட என்ன பண்றோம், எப்பவுமே இருக்க போறோம். ஓகேவா? நாங்க எப்பவுமே உங்களுக்கு அப்டேட்டட்ஸா இருக்க தான் போறோம், உங்களுடைய கைடன்ஸா இருக்க போறோம். நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த பயம்ன்றதையும் ஸ்ட்ரெஸ்ன்றதையும் மன நிம்மதியா என்ன பண்ணிக்கோங்க, தேடிக்கோங்க. இது முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயங்கள் ஹெல்த்துக்கு முதல்ல நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் பத்தி நான் சொல்ல போறேன். ஓகேவா? இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்ல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். இந்த மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்க லைஃப்ல என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? நான் சின்ன வயசுல ரொம்பவே யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது ஒன்னே யோசிப்பேன், இந்த மேத்ஸ்னால நமக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிப்பேன். நானே நிறைய பேர்ட்ட கேள்விகளை கேட்பேன். என்ன மாதிரி கேள்வி கேட்பேன் தெரியுமா? என்னப்பா, ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம். ஓகேவா? ஒரு 50 ரூபாய் கொண்டு போறோம். அந்த 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம். 10 ரூபாய்க்கு ஒரு பொருள், அவங்க எவ்வளவு மீதி தரணும், 40 ரூபாய் தரணும். அதுக்கு எதுக்குப்பா, அதுக்கு போதுமே மேக்ஸ், அதுக்கு எதுக்குப்பா இந்த ஃபார்முலாஸ்ன்றத பரிமளாவெல்லாம் கொண்டு வந்து பாடா படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா நானே மேக்ஸ் டீச்சரா ஆகல. ஓகேவா? அந்த டிக்னாவன்றி இந்த ஐயோ அந்த காஸ்டி டாஸ்க் ஐயோ அப்பா ஆகி போச்சு. அதனாலதான் நான் மேக்ஸ் டீச்சர் ஆகவே இல்ல. ஓகேவா? அப்ப இந்த மேக்ஸ் இதுக்குதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த என்ன மாதிரியான அடிமுட்டாள்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு, மேக்ஸ் தான் வாழ்வியலே அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அறிவியல்ல இருந்து பிரியக்கூடிய இந்த பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி, இந்த ரெண்டுமே இல்லைன்னா உலக விஞ்ஞானமே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அப்ப இதே மாதிரிதான் நீங்க ஆஃப்டர் 12th அப்புறம் நீங்க பிடெக் சேர்ந்தாலும் சரி, பிஇ இன்ஜினியரிங் போனாலும் சரி, எனி கோர்சஸ், பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட எனி கோர்சஸ் போனாலும் இந்த 3 சப்ஜெக்ட் தான் என்னது, அங்க உங்களுக்கு கோர் சப்ஜெக்டா இருக்க போகுது. நீங்க படிக்கக்கூடிய டிகிரிஸ், இன்ஜினியரிங் இருக்கட்டும், பிடெக்கா இருக்கட்டும், 4 இயர்ஸ் டிகிரி ஆகட்டும், இல்ல நீங்க வந்து நீட் எழுத போறீங்க, நீட் எழுதி டாக்டரேட் பண்ண போறீங்க. இப்ப நீட்டுக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ் நினைக்கிறீங்க, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகேவா, மேத்ஸ், இந்த எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்துதான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? அப்ப இந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அதேதான் நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் சரி, உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் கட் ஆஃப் மார்க் பார்க்கக்கூடியது இந்த 3 சப்ஜெக்ட் தான் பார்ப்பாங்க. இப்ப ஜெய் நடத்தினாலுமே அந்த 3 சப்ஜெக்ட் தான், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். ஓகே, நடந்து எல்லாருமே சொன்னாங்க கெமிஸ்ட்ரி பார்ட் ஈஸியா இருந்துச்சு, மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் பார்ட் கஷ்டமா இருந்துச்சு. இந்த 3 சப்ஜெக்டும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நாளைக்கு நீங்க எந்த காலேஜ் வாசல்ல போய் நிக்க போறீங்க, அதுல எப்படி ஸ்கோர் பண்ணா நல்ல காலேஜ் போக முடியும், நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்கு எப்படி போறது, பெஸ்ட் ஸ்கோர் எப்படி, ஸ்கோப் எங்க இருக்கு அப்படின்றது எப்படி செலக்ட் பண்றது, என்ன கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத செலக்ட் பண்றது, எல்லாமே உங்களுடைய மார்க்கா கூட இந்த 3 கோர்ஸ் சப்ஜெக்ட் தான் டிசைட் பண்ண போகுது. சரி, சயின்ஸ் குரூப்புக்கு சொல்லியாச்சு. இந்த ஆர்ட்ஸ் குரூப்புக்கு எந்த 3 சப்ஜெக்ட்? ஆர்ட்ஸ்னாலே மேஜரா தெரியும், முதல்ல காமர்ஸ் தான். ஆர்ட்ஸ்னாலே காமர்ஸ் தான். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி. நீங்க பிகாம்ல எந்த கோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிசிஏல எந்த கோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிபிஏல எந்த கோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிஏல எந்த லிட்டரேச்சர் கோர்சஸ் போனாலும் பரவாயில்ல, இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தான் உங்களுடைய கட் ஆஃப் பார்க்க போறாங்க. சார் ஓகே சார், இது எல்லாமே ஓகே சார். ஆனா என்ன சொல்றோம்னா லாஸ்ட் 10 டேஸ் தான் இருக்கு, இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இப்ப ஸ்கூல்ல மாடல் எக்ஸாம் போகுது, எனக்கு நான் மாடல் எக்ஸாம் படிக்கவா இல்ல நான் வந்து நீங்க சொல்ற ஸ்டடி பிளான் படிக்கவான்னு கேட்பாங்க சார். அதுக்கு என்ன சார் பண்ண, சோத்தில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வது எப்படி, மாடல் எக்ஸாம் எழுதுவது அப்படி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை இருக்கான பதில். ஓகேவா? மாடல் எக்ஸாம்ன்றது ஒரு 0, அது தேவையில்லாம எழுதி உன் நேரத்தை நீ வீணாக்காத. ஓகேவா? அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகேவா? காலை கட் பண்ணிடு, இல்ல நம்பரை பிளாக் பண்ணிடு, வேலைய பாரு, வீட்டுல உட்காந்து படி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகேவா? வீட்டில் உட்கார்ந்து படிச்சால் உன் வீடு என்னவாகும், பொருளாதாரத்துல செழிக்கும், வாழ்வாதாரத்துல முன்னேறும். அதுக்கு கடைசி 10 நாட்கள் நீ தரமா படிக்கணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். உனக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸும் வேணும் தானே, இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வித் கீயோட வேணும் தானே, வித் மெட்டீரியலோட வேணும் தானே, எல்லாருமே எழுதும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சில புதுசான பிராண்ட கொண்டு வரும்.
நீங்க சுறால கேட் பார்த்திருப்பீங்க, டான்ல கேட் பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிஸ்ல கேட் பார்த்திருப்பீங்க. இது எங்களுடைய ஓன் பிராண்ட் பிளெஸிங் அப்படின்ற புது பிராண்டை நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். இந்த பிராண்ட்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 750 மெட்டீரியல்ஸ் சேல் ஆயிருக்கு. ஓகேவா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்க இண்டிவிஜுவல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே புக்லெட்ஸா போட்டுட்டு அதனுடைய தொடக்கம் தான் இது. இது பாத்தீங்கன்னா 6-in-1 சொல்லலாம், இல்ல 7-in-1 சொல்லலாம். இப்ப என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா 12th சயின்ஸ் குரூப்புக்கானது. தமிழ் அண்ட் பிரெஞ்சு, இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்ப 7-in-1. ஓகேவா, என்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 12th ஆர்ட்ஸ்க்கான மெட்டீரியல், தமிழ், பிரெஞ்சு, இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேத்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட இருக்கும். இதை படிச்சா மட்டுமே நீங்க டாப்பரா ஸ்கோரரா மாற முடியுமா? அந்த 580+ அப்படின்னு உங்களுடைய கனவு நினைவாகும்னா கண்டிப்பா நினைவாகும். நீங்க நாம பார்த்துட்டு இருக்க அந்த பிடிஎஃப்ஸ் மட்டும் தானே படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பிடிஎஃப் கீழ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, சார் இந்த ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லுது. இந்த ஆன்சர் தான் எப்படி எழுதுனா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாடல் கொஸ்டின் பேப்பர் நாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெடி பண்ணிருக்க அந்த பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் 6 கொஸ்டின் பேப்பரோட எங்களுடைய மெட்டீரியல் உங்களுக்கு வேணுமா? PDF தான் கொடுக்க போறோம். ஓகேவா, தமிழ் 12th தமிழுக்கான மெட்டீரியல் இப்ப சேல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 760 மெட்டீரியல் இது வரைக்கும் 12th தமிழ் சேல் ஆயிருக்கு. ஓகேவா, 150 rupeesக்கு நாங்க கீழே கொடுக்கக்கூடிய அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க 150 ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணா உங்களுக்கு உடனடியாக 12th தமிழ் அந்த PDF ஷேர் பண்ணப்படும். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நாங்க ரெடி பண்ணிட்டோம். இந்த 6-in-1 7-in மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தேவை, எல்லா சப்ஜெக்ட்டுமே 150 தான். ஓகேவா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பேமெண்ட் கீழே ஜிபேல பேமெண்ட் பண்ணிட்டு அதிலே பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் 12th சயின்ஸ் குரூப்பா ஆர்ட்ஸ் குரூப்பா என்ன சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி அதுல என்ன சப்ஜெக்டோட அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும், சென்டர் மெட்டீரியல் வேணும்ன்றத நீங்க மெசேஜ் பண்ணா உங்களுக்கு உடனடியாக என்ன பண்ண வரும், அந்த மெட்டீரியல் ஷேர் பண்ண வரும். ஓகே, இத சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இதை வாங்குறதும் வாங்காதும் உங்களோட விருப்பம். சரி, ஓகே. அப்ப இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இதே தான், அது கிடையவே கிடையாது. வித் ஆன்சரோட எங்களுடைய கைட்ஸ் மட்டும் தான் இந்த ரேட் நாங்க கொடுக்குறோம். மற்றபடி நம்ம ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்க எல்லா சப்ஜெக்டுடைய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆகணும், மாடல் பேப்பர்ஸ் எதுக்குமே நம்ம என்ன பண்ணல, எந்த பேமெண்ட்டும் கிடையாது. அது எப்பயும் போல உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, அதனால பாத்துக்கோங்க. லாஸ்ட் 240 மணி நேரங்கள் இதை எப்படி படிக்க போறீங்க, எப்படி வாழ்க்கையில முன்னேற போறீங்கிறது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.